ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே திருச்சபையில் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தலைப்பு சிலுவையை குறித்து சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிறது. அந்த எல்லா பகுதிகளுமே அதை குறித்து அழகான ஒரு வேத பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதனால நாங்கள் சிலுவையை குறித்து பார்க்க போகிறோம். அது சுவிசேஷ வேத பாடத்தில் இருந்து நான் எடுத்திருக்கிறேன். 16வது அதிகாரம் மத்தேயுல 21வது வசனத்தை வாசிக்கிறேன். சிலுவையை குறித்து இந்த நாட்களிலே சிந்தித்து வருகிறோம். ஒரு அடுத்த வாரத்தில் குருத்தோலை ஞாயிறு முடிந்தவுடன் அது வாழை ஆராதனைகள் எல்லாம் ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ள இருக்கீங்க. இந்த நாட்களுக்காக ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கீங்க. கடந்த வருஷத்தில் நாம் இதை கொண்டாட முடியாமல் போனது. இப்பொழுது நாம் ஒரு ஆசிரியர்களுக்கு வாய்ப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் உற்சாகமாக இந்த நாட்களிலே நீங்கள் செய்து வந்தீங்க. தொடர்ந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிலுவை அந்த குறித்த வார்த்தைக்கு, அந்த மெசேஜ், அந்த செய்திக்கு இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, லோகாஸ். லோகாஸ் என்றது அவனுடைய வார்த்தை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மைதான். அதை விட அது ரொம்ப கூர்ந்த மொழிபெயர்த்தா, அதை லிட்ரலி டிரான்ஸ்லேட் பண்ணா அது சிலுவையின் வார்த்தை. லோகாஸ் என்பதற்கு அர்த்தம் சிலுவையின் வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அது சிலுவையின் வார்த்தை. இதில் போட்டிருக்கு, அது முதல் from that time ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார் சிலுவை குறித்து. அது முதல் ஆண்டவர் சிலுவை குறித்து பேச ஆரம்பிச்சார். ஏன் அது வரைக்கும் அவர் பேசலையா? பேசினாரு, மறைமுகமா பேசினாரு. எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற நகரமே என்று பேசினாரு. உங்கள் பிதாவின் அக்கிரம அளவை எருசலேமே நீங்கள் நிரப்புங்கள் என்று பேசினாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ளாக எழுப்புவேன் என்று பேசினாரு. மோசேயினால் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமார் உயர்த்தப்படுவார் அப்படின்னு பேசினாரு. எல்லாமே ஊமையாலையும் ஹிடன் லாங்குவேஜ்லயும் ஒரு பேசினாரு. சிலது நேரடியாகவே போய் பேசினாரு. புரியவே இல்லை, அவனுக்கு புரிஞ்சுக்கிடல. லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, இந்த வசனம் 31. இந்த பகுதியில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் அதை குறித்து பேசிக்கொண்டே இருந்ததை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே அவர் இருந்தாங்க. அதை குறித்ததாக அருமையாக லூக்கா 18:31 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12 தமிழத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அவங்க ரொம்ப நாளுக்கு புரியல, அவங்களுக்கு விளங்கல, கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை நினைக்கிறது. ஆனால் மறுபடியும் நேரடியாக அது முதல் from that time, அது முதல் ஆண்டவர் அவருடைய சிலுவை குறித்து பேச ஆரம்பிச்சார். யோவான் நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, அவங்க ஒளியிடத்திலே வராமல் இருளை விரும்புகிற கூட்டமாக அடைந்திருக்காங்க. சிலுவையை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தின் செய்தி, அவங்களுக்கு அது கெட்டு போகிறவர்களுக்கு அது நல்ல செய்தி அல்ல. அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அல்ல. 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. பைத்தியமாக இருக்கிறது. தேவ
முடியல. அவர் சிதகாவுக்கு போனா அங்கேயும் யாராலையும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துட்டு, தெருவில் போனாலும் தெரு நிறைய கூட்டம் வந்துட்டது. கடற்கரையோரத்துக்கு போனாலும் அங்கேயும் படகை மட்டும் தள்ளி கொண்டு போகணும்னு சொல்ல முடியாத கூட்டம் வந்தது. இவ்வளவு திரளான கூட்டத்தை பார்த்து இதை சொன்னாரு. ஆனா அவர் சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான் அப்படின்னு சொன்னாரு. தெரியுமா பிள்ளைகள் சொல்லி அந்த வேத வாக்கியம் இருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். அவர் அவருடைய சீசர்களை எல்லாம் பார்த்து, திரளான ஜனங்களை எல்லாம் பார்த்து அவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி. ஒருவன், திரளான கூட்டத்தெல்லாம் விரும்பல, திரளான கூட்டத்தெல்லாம் அவர் சொல்லல. திரளான கூட்டத்தை ஆண்டவருடைய வருவதற்கு அவர் அழைக்கல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஆமா, உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மீது அக்கறையோடு தான் அவர் சொல்லுகிறார். ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து நீ இந்த மரத்திலிருந்து சாப்பிடாதுன்னு சொன்னாரு. அவர்தான் அவருடைய கட்டளை. கேட்கிறதோ கேட்கக்கூடிய மீன்பிடியாமல் போகிறது அவருடைய விருப்பம். பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய விருப்பம். அவருடைய செய்தி பல விதங்களில் நாம் வாசிக்கும் பொழுதே கிடைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத அவர் விருப்பம். ஆனால் பிரதான ஜனங்களை நேர்த்தி பின்பற்றினாங்க. ஒருவனை பின்பற்றி வர விரும்பினார். அந்த ஒருவனில் நாம் இருக்கிறோமா? 2 வழிகள் இருக்கிறது. ஆதாமிலிருந்து இன்று வரைக்கும் 2 வழி இருக்குதுங்க. ஒண்ணு விசாலமான பாதை, உங்க இஷ்டப்படி போகலாம். இன்னொரு இடுக்கமான பாதை, இப்படிதான் போகணும். இதெல்லாம் ஒரு பாதையா, இதெல்லாம் வழியா, இதெல்லாம் இப்படிலாம் போக முடியுமா? இது ரொம்ப கசப்பான இருக்கும், சிலுவையால இருக்கும், கஷ்டமான இருக்கும். நம்முடைய சுகவீனத்துக்காக கசப்பானதை சாப்பிடுறோமே. இதனால எத்தனை பேர் நமக்கு நிறைய பேருக்கு வராது இந்த சுகவீனங்கள். ஆனா எத்தனை பேர் கபசுர குடிநீரை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் நம்ம குடிக்கிறோமே. இந்த அழிந்து போகிற இந்த போதினத்துக்காக கொஞ்ச நாள் இருக்கிற வாழ்க்கைக்காக இருக்கிற எல்லாம் நான் செய்வோமே. ஆனால் கசப்பான அல்லது கஷ்டமான அல்லது இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க, சிலுவை வழியாய் பிரவேசிக்க நம்ம எத்தனை பேர் ஆயத்தம்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அவங்க புரியல. ஆண்டவர் மேசியா பாடுபடுவாரா? மேசியா ஆளுகை செய்வார் அல்லவா நினைத்திருக்கிறோம். அவர் பாடுபடுகிற மேசியாவா? ஐயோ, புரியல அவங்களுக்கு. அவர் இந்த உலக மயமான வாழ்க்கை தருவார், டெலிவர் பண்ணுவார் நினைச்சிட்டு இருந்தோம். இவர் இப்படி சொல்றாரு, சாக போறேன்னு சொல்றாரு, பாடுபட போறேன்னு சொல்றாரு, நம்மளே அப்படி போகணும்னு அழைக்கிறாரு. இது என்ன அவங்களுக்கு புரிந்து கொள்ளல. இந்த மனுஷகுமாரனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் சொன்னாங்க. ஆனா அவர் மரிக்கிறத விரும்பல, அவர் சிலுவையை எடுக்கிறத விரும்பல, அவங்க அதை ஏற்றுக்கிட்ட விரும்பல. அவங்க ஆளுகையின் மேசியாக விரும்பினாங்க. என்னுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் இல்லையா? அவர் உயிருள்ள ஆண்டவர். ஏன் என் குடும்பத்தில் இது நடக்குது? ஏன் என் வீட்டில் இப்படி நடக்குது? ஏன் என்னுடைய திருச்சபைகளுக்கு இந்த தேசங்களில் நடக்கிறது? ஏன் என் மிஷனரிகளுக்கு இப்படி நடக்கிறது? நம்ம கேட்கிறோம். ஏன் என் வாழ்க்கை நடக்குது? ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் இல்லையா? அவர் உயிருள்ள ஆண்டவர் இல்லையா? எல்லாரையும் காட்டிலும் அவர் தான் உயிருள்ள கடவுள். ஏன் என் வாழ்க்கை நடக்கிறது? நாம் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் நடக்கிறது? புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதை தான் பேதர் புரிந்து கொள்ளவில்லை, சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாம் கூட நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கை நடக்குது? அவர் ஜீவனுள்ள கிறிஸ்து அல்லவா? அவர் உயிருள்ள கிறிஸ்து அல்லவா? அவர் என்னுடைய ஆண்டவர் அல்லவா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லவா? நான் மனம் திரும்பி இருக்கிறேன் அல்லவா? அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறேன் அல்லவா? அவருக்காக இப்படியெல்லாம் செய்கிறேன். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? அவருக்கு எனக்கு இப்படி நடக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஆண்டவரே நமக்கு நிறுத்தக்கூடாது, இது உனக்கு சம்பவிக்கக்கூடாது. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் எனக்கு இது சம்பவிக்கக்கூடாது. நம்மளும் அவருடைய சிலுவை வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை அநேகர். ஆனால் அவர் அப்படி இல்லை. தன்னை முற்றிலுமாக சிலுவைக்கு அர்ப்பணித்தார். இந்த சிலுவையின் செய்திக்கு தன்னை அர்ப்பணித்தார் இயேசு கிறிஸ்து. அதன் முதலாவது இடத்தை பார்க்கிறோம். 21 முதல் 23 படி அடங்கியிருக்கிறபடி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முற்றிலும் தன்னை அர்ப்பணித்த, சிலுவைக்கு அர்ப்பணித்த இயேசு. ஒன்று, அவர் எருசலேமுக்கு போகணும். இரண்டாவது, அவர் பாடுபடணும். மூன்றாவது, அவர் சிலுவையிலே மரிக்கணும். நான்காவது, அங்கே உயிர்த்தல் நடக்கணும். இந்த 4க்கும் அவர் ஆயத்தம். தன்னை அர்ப்பணித்தார். தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவங்களை என்கரேஜ் பண்ணார். நீங்க சிலுவையை சுமக்கணும். ஆண்டவர் என்னுடைய கடவுள், அவரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இது நேரிடக்கூடாது நாம் நினைக்கிறோம். அதே போல நினைச்சாங்க. தனியே கூப்பிட்டு போனான் பேதுரு.
தனியே கொண்டு போனான். தனியே கொண்டு போய், இப்படி நீங்க பேசாதீங்க, நீ மேசியா, உமக்கு இப்படிலாம் சம்பவிக்க கூடாது. ஆண்டவரே, தனியே போய் ஜெபம் பண்றான். நான் உங்களா பின்பற்றுவேன். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இந்த அநியாயம் நடக்குது? நிறைய நேரங்களில் நான் சிந்திக்கிறோம், ஏன் இப்படி நடக்குது? நீ ஜீவனுள்ள கிறிஸ்து இல்லையா? ஏன் நடக்குது? எதற்கு நடக்குது? நாம் சிந்திக்கிறோம். அவன் அப்படிதான் பேசுறான், நம்ம கூட தான் பேசுறோம். வேறு மாற்றம் தனியா வச்சு சிந்திக்காதீங்க, நம்ம இணைச்சே பேசுங்க. நாமும் இப்படி சிந்திக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், சிலுவை எடுத்துக்கொண்டு வா. ஒருவன் நீ ஒப்பு கொடுத்தா, தனிப்பட்ட வார்த்தை ஒப்பு கொடு, தனிப்பட்ட நபர் மீது கரிசனை. அவர் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். எருசலேமுக்கு போக, பாடுபட, மரணிக்க, உயிர்த்தெழ முற்றிலும் அர்ப்பணித்தார். அவர் போய் ட்ரை பண்ணதான் மறுபடியும் அவர் கேட்கணும்னு கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆண்டவரே, அவர் கோபம் பேச இல்லையா? ஆண்டவரே, அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, இவங்க இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி நடக்கணும், என்னுடைய வாழ்க்கை நடக்கணும். ஆண்டவரை கடிந்து கொள்ள தொடங்குகிற பேதுரு மட்டும் இல்லைங்க, நாமும் கடிந்து கொள்ள தொடங்குகிறோம். மத்தேயுல 4வது அதிகாரத்தில் இதுதான் நடந்துச்சு. அவர் புகழ், அந்த மேன்மை, இதெல்லாம் ஒரு காட்டப்பட்டது. இப்படித்தானே நாங்க இருக்கிறோம். நாங்க ஆள பிறந்தவர்கள் இல்லையா? நாங்க ராஜாதி ராஜாக்கள் இல்லையா? அப்படி நிறைய பிரசித்தமா சொல்லிட்டாங்க. அது மட்டும் தானே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரியது. அவர்கள் அநேகர் கடன்காரர்களா இருக்காங்க, மிகப்பெரிய கடன்காரர்களா இருக்கிறாங்க. அவங்க பெரிய பந்தாவாகவும் மிகப்பெரிய அலங்காரமான அடைந்தாலும் கடன்காரர்களா இருக்காங்க. இன்னும் அவங்க வசதியா இருந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு ஏதாவது ரயில் பண்ணி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு நீ பார்த்துக்கோ, இது நீ தான் செலவு பண்ணணும். அப்படிங்கிறத கட்டாயத்தை நெருக்கடி பண்றாங்க. ஆனா இதுதான் மக்களுக்கு உபதேசமா போதிக்கிறாங்க. உமக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பிறகு நடக்கிற பொழுது இது ஏன் நடக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும் என்பதை அவர் சொல்லுவதற்கு தான் தெளிவாகவே சொன்னார். உடனே அவனை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ. அவனை சாத்தானேன்னு சொல்லிட்டார். அவனை சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. அவனை சாத்தானேன்னு சொல்லிட்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டார். அநேகர் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை. லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். லூக்கா 8:14. ஆமா, ஆமா, இதெல்லாம் பல விதங்கள்ல முதல் ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வராங்க, அவரை பின்பற்றாங்க, பெருங்கரலா வராங்க. ஆனா ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அப்படின்னு சொன்ன உடனே சில நெருக்கடிகள் வருகிற பொழுது எனக்கு எப்படி நடக்கணும், நான் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்கிறேன், எனக்கு இது நடக்க கூடாது. அதுக்கேற்ற பிரசங்கிமார்கள் இருக்கிறாங்க. ஆமா, ராஜாதி ராஜாக்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. நாம கிங் ஆஃப் கிங்க்கு வேலையா இருக்கணும். இப்படி எல்லாம் நாம இருக்க கூடாது, இந்த பணியெல்லாம் செய்யக்கூடாது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, இந்த காரியங்களை நாம தூக்கி போடலாமா, இதெல்லாம் செய்யலாமா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராஜா ஜெயலலிதா சபையில அவரு ஆன்லைன் செய்தியை கேட்டுட்டு இருந்தோம். 7ஆம் தேதி முடிஞ்ச பிறகு ஆலயம் முடிஞ்ச பிறகு போய் கேட்டுட்டு இருந்தா அப்போ அவர் சொல்றாரு, அவர் சபையோட பிரச்சனையை சொல்றாரு. அந்த வாலிப பையன்களை நீ போய் இந்த வேலையை செய்யலாமா, நீ போய் இந்த பணியை செய்யலாமா அப்படின்னா சொன்னாங்க. அவர் ரொம்ப கஷ்டத்தோட அதை அவர் சொல்றாரு. நீங்க இன்னும் எடுத்துட்டு போய் பாருங்க. அதில் ரொம்ப விளக்கமா 10 நிமிஷம் அதை குறித்து பேசுறாரு. ஒருவேளை இதெல்லாம் நீங்க செய்யலாமா, இப்படி எல்லாம் நாங்க செய்யலாமா, இப்படி எல்லாம் அவருடைய பணியை செய்யலாமா? நாங்க கிங் ஆஃப் கிங்குல வேலை செய்ய வந்தவங்க, ராஜாதி ராஜாவுக்குள்ள வேலை செய்ய வந்தவங்க. அவங்க எப்படிலாம் வேலை செய்யணும்? ராஜாதி ராஜாவுடைய வேலையாட்கள் அல்லவா நாங்கள். கவலைகள் பாரங்கள் வரக்கூடாது. சாத்தானை போல இந்த பேதுருவை போல பேசுகிறோம். எனக்கு முன்னாலே போ சாத்தான். ஏற்கனவே இந்த மத்திய நாளை இப்படி பதவி புகழ் மேன்மையெல்லாம் காமிக்கும் பொழுது அப்பாலே போ சாத்தானே சொன்னாரு. இன்னொரு மாயத்தை காரணம் அதை குறித்து தனக்கு பெருமை கிடைக்க வந்த உடனே அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. அவனை குறித்து மிகவும் கோபமாக பேசினதை எல்லாம் பார்க்கிறோம். எல்லா கபடும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, பொல்லாங்கு நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் மகனே அப்படின்னு சொன்னாங்க. சிலுவை குறித்து புரிந்து கொள்ளாது, சிலுவை குறித்து புரிந்து கொள்ளாதுதான்
இப்பொழுதும் ஏசாயாவுல ரொம்ப அழகா இதை குறித்து சொல்லியிருக்கிறார். 47வது அதிகாரத்துல இப்பொழுதும் சுக செல்வியே விசாரம் இல்லாமல் வாழ்கிறவர்களே அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை ஏசாயா அப்பொழுதே படித்து விட்டார். ஒருவேளை இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அநேக மனிதர்கள் தங்களுக்கு பதவி, புகழ், மேன்மை இவைகளே தன்னுடைய கிறிஸ்துவின் வாழ்வாக சிலுவையின் வாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை, அவங்களுக்கு ஊழியம் செய்யப்போ, பணிவிடை செய்யப்போன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி பணிவிடை செய்கிற உலகம் மதிக்குமா மதிக்காதே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறாரு. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்வதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்வதினால் எப்படி விசுவாசிப்பீங்க? நீங்கள் தேவனால் வருகிற மகிமையை தேடல, ஒருவருக்கொருவர் மகிமையை தேடுறீங்க. ஆகவே தான் சொல்றாரு, ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமா நீங்கள் அறியல. இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான், நான் உலக வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான், நாங்கள் இப்படியாக எல்லாம் இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லி நீ தருகிறார், நீ திரவிய சம்மனை நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நிரீட்சை நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஐஸ்வர்யம் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், எனக்கு ஒரு குறைவுகளை நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனவேற்றிமை. இப்படியாக என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு பதவியாக வல்லவாக இருக்க வேண்டும், உலக ஆசீர்வாதங்களோடு அளவாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல அல்ல, இதே தான் சொன்ன உடனே பேதுரு பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. மனுஷனுக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறோமா? சுய பரிதாபம் கொள்ளுகிறோமா? அநேக காரியங்களுக்கு மனுஷ காரணத்தை தேடுகிறோமா? தேவ சிந்தத்தை இன்னும் நீங்கள் புரியவில்லையா? மாம்ச சிந்தை மரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீணான சிந்தனை நடக்க வேண்டாம், வீணான சிந்தனை நடக்க வேண்டாம். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், நீங்கள் அப்படி நடக்காதீர்கள். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கட்டச் சொல்கிறார். எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 4:14, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும் பொருட்டு உன் இருதயத்தில் பொல்லாத கழுவு, நீ எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திற்குள் தங்கும். எது மட்டும் அக்கிரம நினைவுகள் உள்ளத்திற்குள் தங்கும். எருசலேமே நீ ரட்சிக்கப்படும் பொருட்டு உன் இருதயத்தில் பொல்லாத கழுவு. பேதுருவை பார்த்து சொல்லுகிற அப்பா இருக்கும், நான் ஒன்று சொல்லிட்டு இருக்க வழி நீ வேற வழியை பசங்க பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்று ஆண்டவர் வழியை எப்படி சொல்லிட்டு இருந்த நீ வேற வழியை சொல்லிட்டு இருக்க சொல்றேன். அவர் எழுத்து கூட்டங்களை அநேகர் அது போட்டு மூப்பர்கள், பிரதானாசிரியர்கள், வேதபாரர்கள், பிறகு இவங்களோட கூட நீ கொஞ்சம் கூட பிடிக்காத பகையாளியான ஏரோதை சேர்க்கிறார். ஏன்னா அவங்க நோக்கம் ஜீசஸை கொல்லணும். இந்த 3 பேரும் ஏரோதையில பேசவே மாட்டாங்க, ஆனா ஜீசஸை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சேர்ந்து கொள்றாங்க எல்லாருமே. ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், போகிறார். அவர் எருசலேமுக்கு போகிறார், பாடுபட போகிறார். அவர் மரணிப்பதற்காக போகிறார். உயிர்த்தெழுதல் நடக்கும் நம்பிக்கை அவருக்கு உண்டு. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான். இப்பொழுது மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, போதும், நீங்கள் அவரை பின்பற்றி வர விரும்பினால் நீங்களும் பாடுகள் பட வேண்டும், சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அவரை ஃபாலோ பண்ண வேண்டும், அவரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும், அதை ஃபாலோ பண்ண வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கானது கிரேக்க வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. ஆசைப்படணும், அதை உங்களுடைய நோக்கமாக வைக்கணும், உங்களுடைய ஏமாக வைக்கணும். ஆமா, அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுய வெறுப்புடைய வாழ்க்கையின் தேவை இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் வெறுத்து விடுங்கள், அதை மறுத்து விடுங்கள், தள்ளி விடுங்கள், வேண்டாம் ஒதுக்கி விடுங்கள், எனக்கானது அல்ல என்று கூறி விடுங்கள், அப்படியே முடிவெடுங்கள். பல அர்த்தங்கள் அந்த சுய வெறுப்பு என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. நீங்களும் ஆண்டவருக்காக சிலுவையை சுமந்து எடுத்து அடுத்து அர்ப்பணித்து கடந்து செல்ல அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் அப்படி சென்றுவிட்டார். அப்படி சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாடுகள் மத்தியில் அப்படியே உங்களை விட்டு விடுகிறவர்கள். அவருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அவருக்கு புரியும். ஏன்னா அவருடைய சொந்த ஊர்லேயே, அவர் வளர்ந்த ஊர்லேயே அவரை தள்ளிவிட்டார். செங்குத்தான பாதையிலிருந்து அவர் தள்ளிவிட நினைச்சார். அவரை யூதர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள ரிஜெக்ட் பண்ணாங்க. யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏன் சமாரியர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளல, மத தலைவர் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் கூட பரவாசம் விட்டு வச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர்
சொல்றாரு. ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே சிலுவை எடுத்து பின் செல்லுகிறவர்களுக்கான ஒரு வாக்கியம் தான். நான் உன் வலதையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு ஆண்டவர் சொல்றார், சிலுவை எடுத்து போனா உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளலன்னா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன், வலதையை பிடித்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை சிலுவை எடுத்து கொண்டு போனா உலகம் உங்களை புறக்கணிக்கும். அந்த சகையை உலகம் புறக்கணிக்கிறது. ஆனா ஆண்டவர் என்னை பார்த்தார், அவனை ரட்சித்தார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். எரேமியாவே அவனுடைய வாழ்வு அப்படித்தான். எரேமியா வாழ்வு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்வுதான். ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்து பிறகு பயன்படுத்தினதை பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் அதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம். அவன் மனதையை பிடித்துக் கொண்டு ஆமா, உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், உலகம் தள்ளலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். முன்னால் சென்று கோணல்களை நேராக்கி செம்மையாக நடத்துவார். நீ என் தாசன் என்று உங்களை சொல்வார். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார். தைரியமாக சிலுவை எடுத்து முன் சொல்லுங்க, கூட அவர் வருவார். உலகம் உங்களை குப்பையிலே தள்ளலாம், உலகம் குப்பையிலே தள்ளலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை குடியிலே தள்ளியது. ஆண்டவருக்கு சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைத்தார் என்பதை மறக்க வேண்டாம். சாமுவேல் குறித்து அந்த பாடலை பாடுகிற பொழுது அந்த அண்ணாவுடைய பாடல் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சிறியவனை புழுதியில் இருந்தோ, குப்பையில் இருந்தோ பிரபுக்களோடு உட்கார படுகிறார் என்பதை பார்க்கிற போதும் அவரை குப்பையில் இருந்து, அவருக்கு நின்றுமான தூசியில் இருந்து அவர்களை அவர் எழுப்பி பிரகாசிக்கப்படுகிற தேவன். ஒருவேளை சிலுவையின் பாதையிலே நம்ம நடக்கிற பொழுது உலகம் நம்மை இப்படி தள்ளினாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த உலகம் புறக்கணித்தது, கடைசியில் அவனிடத்திலே போய் நின்றது. இது இயேசுவை உலகம் புறக்கணித்தது. இன்று 2021 என்றால் என்ன என்று அது சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவுக்கு பிறகு 2021, இயேசுவுக்கு பிறகு, இயேசுவுக்கு முன் என்று சொல்லுகிறது. இது புறக்கணித்த உலகம், உலகம் புறக்கணிக்கலாம், உலகம் நம்மை கீழே தள்ளலாம், சிலுவை நம்மை தொடர்ந்து கொண்டு போய் விடலாம். ஆனால் ஆண்டவருக்காக வெறுத்து விடுகிற பொழுது, மறுத்து விடுகிற பொழுது, தள்ளி விடுகிற பொழுது அவர்களை ஏற்ற இடத்திலே பயப்படாது. நான் உன் கூட நிற்கிறேன் சொல்லுவார். நான் உனக்கு முன்னாலே போய் போனால் எல்லாம் செவ்வையாக்குவேன் சொல்லுவார். உன்னை சிறிய நிலையிலிருந்து உன்னை உயர்த்துவார். உலகம் புறக்கணித்த குப்பை தள்ளிய சூழ்நிலை எல்லாம் அவர் உங்களை உயர்த்துவார். இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 75 வாக்குத்தத்த வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சிறுமையும் எளிமையுமானவன் தீவிரமாய் வரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். எப்படியாக சொல்லுறது, தாமதியாதி என்னை விடுவியும் ஆண்டவர் செய்வார். இவருடைய இப்படியாக சிறுமையை சுமப்பதற்கான 4 காரணங்கள் இருக்கிறது. உலக வாழ்க்கை நீங்க வெறுத்தே ஆக வேண்டும். ஆத்மாவே, உலகத்தை விட ஆத்மா மிகப்பெரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பைபிளில் அநேக வசனங்கள் இருக்கிறது. நியாயத்திற்கு நாள் வரப்போகிறது. ஒருவேளை சிலருடைய வருகையிலே நேரடியாக ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்க்கலாம். இந்த 4 காரியங்களுக்காக நாம் நிச்சயமாக சிலுவையை சுமந்து ஆக வேண்டும். உலக வாழ்க்கையை நாம் வெறுத்து ஆக வேண்டும். உலகத்தை விட ஆத்மா பெரியது என்பதை கருத வேண்டும். ஏனெனில் பிரஜாதிகள் அநேகர் அவருடைய விருந்திலே பங்கேற்பார்கள். நாம் ரெடிதானா? நாம் அதற்கு ஆயத்தம் தானா? சிநேகிதனை கல்யாண வஸ்திரம் தரித்து விட்டாயா? ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து விட்டாயா? அந்த கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டோமா? அந்த நாள் வரப்போகிறது. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டோமா? அதற்கு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்ல அவர் அழைக்கிறார். அது மத்தியில் அவர் பலனளிப்பாரா? பலனளிப்பார். பாருங்க, இது மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனத்தின் பின்பகுதியிலே ஒரு ஆசீர்வாத வாக்கியம் இருக்கிறது. அவனுக்கு பலன் அளிப்பார், அவனுக்கு பலன் அளிப்பார். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்த நினைச்சு அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். ஊழியத்தெல்லாம் தெளிவாகவே சொன்னான்.
நீங்க நினைக்கிறீங்க இப்படி எல்லாம். அந்த தோப்பேத்திருக்கிற நெருப்பு குழியில அது படுகொலை பள்ளத்தாக்கா முடியுமா? அங்க சங்கார பள்ளத்தாக்கா முடியுமா? உங்களை முற்றிலே போடுவாங்களா? நீங்க எல்லாரும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவீங்க. நீங்க அங்க இருந்து ஒரு வாழ்க்கையை சாவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கோபத்துக்கு பஸ்கூருக்கு பிடிச்சு அவனை காவல் அறையில கொண்டு போட்டு விட்டான். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே? அவன் கேட்கிறான், தாவீதை கூட கேட்கிறான், எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? தாமதியாதேயும். அவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடி இடறுவார்கள். தங்கள் காரிய வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எனக்கு பராக்கிரமசாலி இருக்கிறார். நான் இப்படி சுமந்து செல்கிறேன். அவனுடைய பணியை நான் செய்கிறேன். பலவீனருடைய பலவீனத்தை தாங்க அவருடைய வார்த்தை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அவர் என்னோடு பயங்கரமான பராக்கிரமசாலியை கூடவே இருக்கிறார். மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்வார். எதிரிகளுக்கு நீதியை சரி கட்டுவார். நீதியை சரி கட்டும் மட்டும் அந்த வானத்திலே எப்படி யோசுவாவுக்கு அந்த சூரியன் நின்றதோ அதே போல எனக்காகவும் நீதியை சரி கட்டவர் நிற்பார் என்று அவர் சொல்கிறார். எரேமியாவிலே 20:14 சொல்லப்பட்டிருக்கிறது. தீயோரின் பிடியிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். ஆகவே கர்த்தரை பாடுங்கள் என்று அவன் சொல்கிறார். கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்கிறார். யோபுவை குறித்து சொல்கிறார், எளியவனை அவர்கள் வாயின் பட்டயத்திற்கும் பலவாயின் கைக்கு விலக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்கிறார். சீர்கிறவரிடத்தில் அவர் என்னை காத்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் பேசுகிறார். இவளை அந்த சிலுவை பாதையில் சென்றாலும் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறார். உங்களை மேற்கொள்ள விடாதபடி காத்துக் கொள்வார். உடைய வாழ்க்கை நீதியை சரி கட்டுவார். நீங்கள் தீயோரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆகவே அனுதினமும் நீங்கள் சிலுவை பாதையை தவறாமல் முன்னெடுத்துச் செல்லுங்கள். இயேசு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் அப்படி முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை வலது கரத்தை பிடித்து உங்களோடு நடத்தி உங்களை பலப்படுத்தி கொண்டு வருவார். ஒருவேளை இந்த சிலுவையை சுமப்பதற்கான 4 காரணங்கள், கட்டாய காரணங்களை சொன்னேன். நீங்கள் அதை எடுத்து செல்கிற பொழுது அவர் கூட வந்து உங்களை யார் மேற்கொள்ளாதபடி ஒரு காத்துக்கொள்ளும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக. அவருடைய கிருபை உங்கள் மீது இருப்பதாக. ஆமென். அவருடைய பாடிய மக்கள் நான் எல்லாரும்